This session is gonna be about articles. இந்த செஷனில் articles அப்படின்னா என்ன, அதோட யூசேஜ் அண்ட் ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் கிராமரில் ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம்னா a, an, the. Articles are used before nouns and they act as adjectives. Nouns and adjectives பற்றி டீட்டெயிலாக ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். But as of now, for a better understanding, noun அப்படின்னா தமிழில் பெயர் சொல். நவுனை நேமிங் வேர்டு அப்படின்னும் சொல்லுவோம். adjective அப்படின்னா என்ன? adjectiveனா இந்த பெயர் சொல்லோட கேரக்டர், நேச்சர், அப்பியரன்ஸ், குவாலிட்டி பற்றி சொல்கிற ஒரு டிஸ்கிரைபிங் வேர்டு. ஆர்டிகிள்ஸ் எப்படி அட்ஜெக்டிவ்ஸாக யூஸ் ஆகுது அப்படின்னு சிம்பிள் சென்டென்சஸ் வச்சு பார்க்கலாம். A book. Book is a noun and here a is the article. A book அப்படின்னா ஒரு book அப்படின்னு மீனிங் தருது. This denotes a single book. So it acts as an adjective too. The article a acts as an adjective here. The article a is preceded by nouns starting with a consonant sound, and the article an is preceded by nouns with vowel sounds. Vowel sounds வச்சு ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் முன்னாடி an அப்படிங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் முன்னாடி அப்படிங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் vowel sounds அப்படின்னு சொல்லும்போது இட் டசன்ட் மீன் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் வாவல்ஸ். வாவல்ஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகிற வேர்ட் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இட் மீன்ஸ் வேர்ட்ஸ் ஹேவிங் வவல் சவுண்ட்ஸ். ஸ்கூலில் சின்ன கிளாஸஸில் டீச் பண்ணியிருப்பாங்க. AEIOU அப்படிங்கிற வவல்ஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் முன்னாடி ஆன் போடணும், கான்சனன்ஸ் முன்னாடி போடணும் அப்படின்னு. பட் தட் இஸ் நாட் அட் ஆல் த கேஸ். வவல் சவுண்ட்ஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகிற நவுன்ஸ் முன்னாடி தான் ஆன் போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆன் எக், ஆன் ஆப்பிள். எக் அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிற வாவல் சவுண்ட் வச்சு ஸ்டார்ட் ஆகுறதுனால அங்கே ஆன் போடுறோம். அதே மாதிரி ஆப்பிள்லையும் ஆ அப்படிங்கிற வாவல் சவுண்ட் வச்சு ஸ்டார்ட் ஆகுறதுனால ஆன் ஆப்பிள் அப்படிங்கிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அவர். இதோட ப்ரொனன்சியேஷன் ஹவர் இல்லை அவர். அவர். நான் சொன்னதை சரியாக கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் அப்படிங்கிறது இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ வவல் சவுண்ட் அவர். இதில் ஹெச் அப்படிங்கிற லெட்டர் சைலண்ட் அண்ட் ஹெச்சை சக்சீட் பண்ணியிருக்க வவல் ஓ, அதுதான் இங்கே டாமினேட்டிங். அதனால தான் அதோட ப்ரொனன்சியேஷன் அவர். ஸோ சின்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ வவல் சவுண்ட், அவர் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி நம்ம ஆன் போடுவோம், நாட் அ. ஆன் அவர். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் ஸ்டார்ட்ஸ் வித் த வவல் யூ. யூனிஃபார்ம் அப்படிங்கிற வேர்ட் வந்து யூ அப்படிங்கிற வவல் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம ஆன் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், அ யூனிஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லுவோம். That's because this word uniform begins with a consonant sound. Uniform. U அப்படிங்கிறது consonant sound. So we use a uniform. When we take another example here, umbrella, we would use an because it's umbrella. Umbrella. It starts with the vowel sound a. Umbrella. An umbrella. ஸோ இப்போ ஃபெனடிக்ஸ் பேஸ் பண்ணி எப்படி ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் எப்படியெல்லாம் வேரியேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நான் இப்போ ஃபெனடிக்ஸ் அப்படின்னு சொன்னேன்ல, ஒரு லாங்குவேஜில் இருக்க வேர்ட்ஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அதுதான் ஃபெனடிக்ஸ். நவ் ஆர்டிகல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டெஃபினிட் அண்ட் இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ். நம்ம பார்த்த ஏ, ஆன் இந்த ரெண்டும் இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் அண்ட் த அப்படிங்கிற ஆர்டிக்கல் வந்து டெஃபினிட் ஆர்டிக்கல். நம்ம ஃபர்ஸ்ட் டெஃபினிட் ஆர்டிக்கல் த
பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். Let's learn more about the definite article the in detail. The is used to mention anything specific. It is used for singular, plural and certain uncountable nouns. Now, what does that mean? இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. A book. A book அப்படின்னா ஜென்ரலி ஏதோ ஒரு புக்கை ஸ்பெசிஃபை பண்ணுறது. இப்போ நான் அதுவே த புக் அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட புக்கை மட்டும்தான் மென்ஷன் பண்ணுறது. சிமிலர்லி த புக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் புக்ஸை மென்ஷன் பண்ணும். அண்ட் இன்னொன்று, தி ஆர்டிக்கல் த இஸ் யூஸ்ட் பிஃபோர் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ஆஸ் வெல். அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னா என்ன? நவுன்ஸ் விச் யூ cannot count. இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னாடி ஏ ஆன் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அ வாட்டர் இல்லை அ சுகர் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் வாட்டர் அண்ட் சுகர் ஆர் போத் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஸோ இந்த இடத்துல த யூஸ் பண்ணுவோம். த வாட்டர், த சுகர் அப்படின்னு. இப்போ இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. த பென் இஸ் மைன். இதில் த பென் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் பென்னை பற்றி மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து த சன் இஸ் பிரைட். இப்போ இங்கே த ஏன் போட்டிருக்கோம்? இன்ஸ்டெட் ஆஃப் அ சன் இஸ் பிரைட் நம்ம ஏன் த சன் இஸ் பிரைட்னு சொல்கிறோம்? சன் வந்து ஒன்று தான் இருக்குது. அதனால தான் அந்த சன்னை ஸ்பெசிஃபை பண்ண த சன் அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்ததில் த கார் இஸ் பிளாக். இப்போ இதில் அ கார் இஸ் பிளாக்னு போடாமல் ஏன் த கார் இஸ் பிளாக்னு போட்டிருக்காங்க? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட காரை மென்ஷன் பண்ணுது. அதனால த கார் இஸ் பிளாக். ஜென்ரலி ஏதோ ஒரு காரை பற்றி சொல்லாமல் இல்லை இருக்கிற எல்லா காரை பற்றியும் மென்ஷன் பண்ணாமல் ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் காரை பற்றி இது மென்ஷன் பண்ணுறதால இது த கார் இஸ் பிளாக். அப்புறம் இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இங்கே த யுனைடெட் நேஷன்ஸ். யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று தான் இருக்குது. அதனால தான் த யுனைடெட் நேஷன்ஸ். For those of you who don't know what the United Nations is, it is an organization. United Nations அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். அடுத்த எக்ஸாம்பிள், ஜெய்ப்பூர் இஸ் கால்ட் த பிங்க் சிட்டி. இங்கே த பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பிங்க் சிட்டி அப்படிங்கிற டைட்டில் வந்து ஜெய்ப்பூருக்கு மட்டும்தான் இருக்குது. அது ஒரு ஸ்பெசிஃபிக் நேம். அதனால அங்கே த போட்டிருக்கோம். Jaipur is called the Pink City. Okay, so moving on to indefinite articles. A and an. Indefinite articles அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஒரு திங்கை பற்றி சொல்ல யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் அது வந்து சிங்குலர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். இது ஒரு இம்பார்ட்டண்ட் ரூல். Indefinite articles apply only to singular objects. Take a look at these examples. A house. It mentions any house in general. A house. Next, an honest person. இங்கே என்னோட ப்ரொனன்சியேஷனை கொஞ்சம் ஒழுங்காக கவனிங்க. An honest person. நான் இங்கே ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லலை, honest அப்படின்னு சொல்கிறேன். இங்கே ஹெச் அப்படிங்கிற லெட்டர் சைலண்ட். அதுக்கு அடுத்து இருக்கிற ஓ அப்படிங்கிற வாவல் தான் டாமினேட்டிங். அந்த ஓவோட சவுண்ட் தான் இங்கே டாமினேட்டிங். அதனால an honest person. இங்கே honest அப்படின்னு சொல்லும்போது இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ வாவல் சவுண்ட். அதனால அதுக்கு முன்னாடி நான் an போடுறேன். பட் இந்த கேஸ் ஆஃப் ஹவுஸ், ஹவுஸ் அப்படிங்கிறது ஹ சவுண்ட் வச்சு ஸ்டார்ட் ஆகுது. இட்ஸ் அ கான்சனன்ட் சவுண்ட். அதனால தான் அதுக்கு முன்னாடி நான் அ போடுறேன். a house. பட் இங்கே இட்ஸ் honest. அதனால an honest person. அடுத்து an apartment. apartment starts with a vowel sound a. அதனால அதுக்கு முன்னாடி நம்ம an போடுறோம். an apartment. அடுத்து an umbrella. umbrella starts with a vowel sound a. umbrella. அதனால அதுக்கு முன்னாடி an போடுறோம். an umbrella அப்படின்னு.
இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. யூனிகார்ன் இல்லை யூனிஃபார்ம். இதில் நான் அப்போ சொன்ன மாதிரி தான். இது யூனிஃபார்ம். யூ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இதில் யூ அப்படிங்கிறது கான்சனன்ட் சவுண்ட் அண்ட் இட் இஸ் நாட் அட் ஆல் அ வாவல் சவுண்ட். அதனால இதுக்கு முன்னாடி நம்ம போடுறோம். யூனிகார்ன் இல்லை யூனிஃபார்ம். அண்ட் யூனிகார்ன் இல்லை அண்ட் யூனிஃபார்ம்னு சொன்னால் அது கம்ப்ளீட்லி தப்பு. அடுத்து அண்ட் இயர், காது. அண்ட் இயர், ஏன்னா இது ஈல ஸ்டார்ட் ஆகுது வாவல் அண்ட் இட் ஹேஸ் அ வாவல் சவுண்ட். அதனால நம்ம அண்ட் போடுறோம். அடுத்து இயர், இயர். இப்போ இந்த இயரோட ப்ரொனன்சியேஷன் கவனிங்க. இயர், வருடம், ஒரு வருடம். இங்கே நான் அண்ட் இயர் அப்படின்னு போடல. ஏன்னா அந்த இயருக்கும் இயர் அதுக்கும் ஃபோனடிக்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளோட காதை மென்ஷன் பண்ணுற இயர் அப்படிங்கிறது அதோட இ சவுண்ட் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும். அண்ட் ஒரு வருடத்தை குறிக்கிற இயர் அப்படிங்கிறதோட இ சவுண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். that makes it a consonant sound. அதனால அதுக்கு முன்னாடி நம்ம போடுவோம். இயர், ஒரு வருடம் அப்படின்னு சொல்கிறது இயர். ஒரு காது, அதை சொல்கிறது an ear. Okay? So keep this in mind. Usage of a or an varies based on how a word sounds. அதுதான் நான் phonetics அப்படின்னு சொன்னேன். ஒரு வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அது பேஸ் பண்ணி தான் யூசேஜ் ஆஃப் ஏ ஆர் an before specific words. It depends.